ஹாய் வணக்கம். இன்னைக்கு நாம் வீடியோவில் பார்க்க போகிறது 12th அக்கௌண்டன்சி யூனிட் 2 எக்ஸசைஸ் நம்பர் 1. From the information given below, prepare receipts and payments accounts of Kurinji Sports Club for the year ended 31st December 2018. Particulars: amount cash in hand 1/1/2018 4,000, salaries paid 3,000, life membership fees received 10,000, subscription received 15,000, rent received 2,000, paid for printing charges 2,500, lockers rent received 1,000, tournament receipt 14,000, tournament expenses 10,500, investment purchased 25,000. Question என்ன கேட்டிருக்காங்க? prepare receipts and payments. நம்மள பண்ணலாம், அதாவது ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் என்னென்ன வந்து அவங்க ரிசீவ் பண்ணாங்க, என்னென்ன எக்ஸ்பென்சஸ் ஆச்சு, என்னென்ன உள்ள இன்கம் வந்துச்சு இப்படிங்கிறத அவங்க குறிஞ்சி ஸ்போர்ட்ஸ் கிளப்லேருந்து நமக்கு ஒரு நிறையா இது கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம என்ன செய்யணும், ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறத பார்க்கலாம். இப்போ நம்ம சம்மு என்னங்கிறத படிச்சிட்டோம். இப்போ அதுக்கான ஆன்சர் வந்து எக்ஸசைஸ் 1. இப்போ அது ஹெட்டிங் எப்படி போடணும்னா, இன் த புக்ஸ் ஆஃப் குறிஞ்சி ஸ்போர்ட்ஸ் கிளப் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31st 12/2018. நீங்கள் இதை வந்து ஹெட்டிங் வந்து எங்கேயுமே நீங்களாக எழுதணும்னு தேவையில்லை, புக்கில் இருக்கிறத அப்படியே எழுத வேண்டியதான். இந்த புக்ஸ் ஆஃப் போட்டுட்டு என்ன எழுதுவீங்க, குறிஞ்சி ஸ்போர்ட்ஸ் கிளப்போட ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்டு ஃபார் த இயர் எண்டட் 31st December 2018. அவ்வளோதான் ஹெட்டிங். இது அப்படியே புக்கில் உள்ளதே தான் பார்த்து எழுதணும். நெக்ஸ்ட் வந்து ரிசிப்ட்ஸு பேமெண்ட், இது டெபிட் சைடு, இது கிரெடிட் சைடு. அதாவது இது ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்டோட கேஷ் இன் ஹேண்டு ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து 4,000, அது வந்து டெபிட் சைடு வரும். ஓப்பனிங் பேலன்ஸு டெபிட் சைடு வரும். கேஷ் இன் ஹேண்ட் 4,000. அதே மாதிரி நம்ம என்னென்ன ரிசீவ் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் டெபிட் சைடு வரும். பெய்டு எக்ஸ்பென்சஸ் இது எல்லாம் என்னது, கிரெடிட் சைடு வரும். இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேஷ் இன் ஹேண்ட் ஓப்பனிங் பேலன்ஸாக 4,000 பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சேலரிஸ் பெய்டுன்னு சம்பளம் இருக்குது. சேலரிஸ் பெய்டு. இப்போ சேலரிஸ் பெய்டு எங்கே வரும், பெய்டுங்கிறது பேமெண்ட் சைடு, அப்போ பை சேலரிஸ் பெய்டு. அடுத்தது லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் ரிசீவ்டு. அப்போ அது ஏதாவது ரிசீவ்னா ரிசிப்டே. இப்போ நீங்கள் கரெக்ட் இதிலே வச்சுக்கலாம். ரிசீவ்னா ஆர் ரிசிப்டே, பெய்டு பேமெண்ட், அப்போ ஆர்னு வந்தால் ரிசீவ்டு, பீன்னு வந்தால் பேமெண்ட். இப்போ ரிசீவ்டெல்லாம் என்ன செய்வோம், ரிசிப்ட் சைடு போடுவோம். இப்போ பெய்டெல்லாம் என்ன செய்வோம், பேமெண்ட் சைடு போடுவோம். இப்போ லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் ரிசீவ்டு வந்து ரிசீவ்டு, லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் 10,000. அடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு, 2 சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு 15,000. ரெண்ட்டு ரிசீவ்டு ரெசிப்டே, 2 ரெண்ட் ரிசீவ்டு 2,000. அடுத்தது பெய்டு ஃபார் பிரிண்டிங் சார்ஜஸ், பெய்டுனா பேமெண்ட், அப்போ பேமெண்ட் சைடு. பிரிண்டிங் சார்ஜஸ் பெய்டு 2,500. லாக்கர்ஸ் ரெண்ட் ரிசீவ்டு, அப்போ ரிசீவ்டுங்கும்போது ரிசிப்ட் சைடு. 2 லாக்கர்ஸ் ரெண்ட் ரிசீவ்டு 1,000. அடுத்தது டோர்னமெண்ட் ரிசிப்ட் மீன்ஸ் ரிசீவ்டு. 2 டோர்னமெண்ட் ரிசிப்ட் 14,000. டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது உங்களுக்கு பெய்டு, அப்போ வந்து பேமெண்ட் சைடு. டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ் 10,500. நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸ்டு பிபி. நம்ம 11th படிச்சிருப்போம். பர்ச்சேஸ் வந்தால் எந்த சைடு வரும், பேமெண்ட் சைடு, பிபி. அப்போ பை இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸ்டு 25,000. இப்போ என்ன செய்யணும், எந்த சைடு அதிகமாக இருக்குன்னு பார்த்தா இந்த சைடு. 10, 14, 15, 29, 30, 32, 36, 46. அப்போ 46,000 வருது. இந்த 46,000 நேராக இங்கே போட்டுட்டு இதுலேருந்து இது எல்லாத்தையும் லெஸ் பண்ணணும். 3,000, 5,500, 6,000, 16,000, 16,000 ஒரு 25, 36, 41,000
இப்போ 41,000 இந்த சைடு இருக்குது, இது 46,000. இப்போ ரெண்டையும் லெஸ் பண்ணால் 5,000 வரும். இப்போ அந்த 5,000 தான் அங்கே ஓப்பனிங் பேலன்ஸ் கேஷ் இன் ஹேண்டு 4,000 போட்டாச்சு. அதே மாதிரி இங்கே வர ஆன்சருக்கு பை பேலன்ஸ் C/Dன்னு கொடுத்தா க்ளோசிங் பேலன்ஸ் பை க்ளோசிங் பேலன்ஸ் C/D 5,000. இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 5,000 தான். தேங்க்யூ.